வணக்கம் நண்பா. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12க்காக ஒரு 4 பிளேஸை NYPL வந்து சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் கோச் யார் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நேற்றே கொடுத்துட்டாங்க. பட் எக்ஸாம் இருந்த காரணத்தினால என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. அண்ட் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பிளேஸை NYPL வந்து சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பிளேயர்ஸை பற்றி தெரியும் அப்படின்னா நான் தெரியும்னு சொல்லிடுவேன், தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடும். ஓகேங்களா, அவங்க வந்து யுவா கபடி சீரிஸ் ப்ளே பண்ணாங்களா, அதில் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போண்டா, ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சு அவங்களோட கேமை நம்ம வந்து கணிச்சிட முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி அவங்க கேமை பார்த்துருந்தேன் அப்படின்னா ஓகே நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா இவங்களோட கேமை பார்த்ததில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவேன். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப வளவளவெல்லாம் போடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12க்காக அவங்களோட புதிய அசிஸ்டன்ட் கோச் வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி சுரேஷ்குமார் அவர்களை தான் சைன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜெய்ப்பூர் டீம்லையும் லாஸ்ட் சீசன் இவங்க 2 பேரும் தான் கோச்சாக இருந்தாங்க. ஸோ பெருசாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இருக்காது. அண்ட் அதெல்லாம் தாண்டி தமிழ் பிளேயர்ஸை நம்ம எடுத்தால் கூட தமிழ் பிளேயர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி சஞ்சு பல்லியன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் பிகேல இந்த டீமுக்குலாம் கோச்சாக இருந்திருக்காரோ அந்த சீசனில் அந்த டீம் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் போயிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் சீசனுமே இந்த ஒரு காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆனனால தான் ஜெய்ப்பூர் டீம் பிளே ஆஃப் வரைக்கும் போனாங்க. அண்ட் கண்டிப்பா ஜெய்ப்பூர் டீம் வந்து இந்த வாட்டி ஒரு சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அந்த வகையில் ஜெய்ப்பூர் டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இந்த வாட்டி ஆக்ஷன்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12க்காக சைன் பண்ண ஃபர்ஸ்ட் NYP வந்து பார்த்தீங்கன்னா அபிராஜ் பன்வர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைடர், மகாராஷ்டிரியன் பிளேயர். ஸோ யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். அதே போல் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் அதிக ரைட் பாயிண்ட் எடுத்ததில் 2வது இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட புள்ளிகள் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா, அண்ட் இவரோட கேம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வெறும் அந்த ஒரு டோர்னமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம இவரை கணிக்க முடியாது. பிகேஎல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது அவரோட திறமையை இன்னுமே அவர் வந்து நல்லா வளர்த்துக்கணும். ஸோ இவரோட கேம் எனக்கு ப்ராப்பரா தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் தலைவாஸ் அடுத்ததாக சைன் பண்ண NYP வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் பெனிவால். இவரை தான் ராபின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைடர், ராஜஸ்தானை சேர்ந்தவர். ஓகேங்களா, அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 11க்கு முன்னாடியிலிருந்தே தமிழ் தலைவாஸ் டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பிகேஎல் சீசன் 11க்கு முன்னாடி நடந்த மதுரை டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், கட்டக்குடி டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலையுமே தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த மணப்பாறை டோர்னமெண்ட்லையும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கேம்பில் தொடர்ச்சியாக இருக்காரு. நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா பிகேஎல் சீசன் 11லயே இவரை NYPல சைன் பண்ணுவாங்க, இல்லைனா மாசானமுத்துக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, சாய் பிரசாத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. சாய் பிரசாத்துக்கு பதிலாக இவ்வளோ கொண்டு வந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய நினைச்சிருக்கேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிகேஎல் சீசன் 11 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நல்ல பிளேயர், கண்டிப்பாக இவர் வந்து தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல பிளேயர், உங்களுக்கு டிஃபென்ஸ்லையும் சப்போர்ட் பண்ண முடியும், ரைடிங்லையுமே ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் கண்டிப்பாக இவர் வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல பிளேயருங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட அடுத்த NYP வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் யாதவ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர், ரைட் ரைடர். தமிழ் தலைவாஸ் டீம் இப்போ ரீசெண்டாக மணப்பாறை டோர்னமெண்ட் ப்ளே பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இவர் ப்ளே பண்ணார்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அப்படி ப்ளே பண்ணியிருந்தார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ப்ளே பண்ணலை, பெரிதளவில் அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ இவரோட கேமை பற்றி டோட்டலாக பிளாங்காக தான் இருக்கேன். இவரோட கேமை பற்றி எனக்கு சத்தியமாக ஒன்றும் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் தலைவாஸ் டீமோட கடைசி NYP வந்து பார்த்தீங்கன்னா தருண். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர், ரைட் கவர் பொசிஷன் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். ஏற்கனவே அனுஜ் கவடே லெஃப்ட் கவரில் இருக்கார், இவர் ரைட் கவர். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து மணப்பாறை டோர்னமெண்ட் ப்ளே பண்ணார்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவரோட கேமை பற்றி சத்தியமாக எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பா, உங்களுக்காக ஒரு சோகமான விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரித்திக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கபடி பிளேயர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி யுவா கபடி சீரிஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஓகேங்களா, ஆனால் அவங்க கூட போனவங்க ஒரு சில பேர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்கு நண்பா, என்ன சொல்கிறதுனே தெரியல. நண்பா, நீங்கள் கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பொறுமையாக ஓட்டுங்க. எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு ஓட்டுங்க. சின்ன பசங்களுக்கு பெருசாக பைக்கோ காரை வந்து கொடுக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போனீங்கிறது முக்கியமே இல்லை. அது முக்கியமே இல்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் போனீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக போனாலும் எவ்வளோ கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக இருப்பானாங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் தான் நண்பா. ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய், see you நண்பா.